ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தனி ருசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு எனக்கு பிடிச்ச குழம்ப உங்களுக்காக நான் செஞ்சு காட்ட போகிறேன். அந்த குழம்பு என்னென்னா முட்டை கோலா உருண்டை குழம்பு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி செய்யலாம்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 15 வெங்காயம் போல் குறுக்கு வட்டத்தில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 10 வெங்காயம் தனியாக உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி 10 பல்லு பூண்டு தனியாக உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெண்டும் உருண்டை ரெடி பண்ணுவோங்களோ அதுக்காக. தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு மூடி திருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மூடியை திருவி அதை 2ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். பாதி உருண்டைக்கும் பாதி குழம்புக்கும் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு. சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். முந்திரி 4, வரமிளகாய் 4, ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள். கசகசா 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஊறினா தான் நல்லா மசியும், அதனால தான் 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். தண்ணி ரொம்ப கம்மியாக விடணும். கசகசா அரைக்கும் பொழுது அந்த தண்ணியை எடுத்துடணும். ஏன்னா உருண்டையில் நம்ம தண்ணி விடாமல் தான் அரைக்க போகிறோம். அதனால் அரைக்கும் பொழுது தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிடணும். பொட்டுக்கடலை 3 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, முட்டை 2 அல்லது 3, புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு அகலமான கடாயாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் அகலமாக இருக்கணும். அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை 3த்தையும் தாளிச்சுக்கலாம். பட்டை கிராம்போட சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது தக்காளியை ஆட் பண்ணி தக்காளியும் நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் அகலமான கடாயாக இருக்கணும். அப்போ தான் நம்ம உருண்டையை போடும்பொழுது அது கரையாமல் நல்லா வெந்து வர்றதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அகலமான கடாயாக எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோன்னே நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியை அதோடு சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், புளித்தண்ணியோடு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். மஞ்சள் தூள் புளித்தண்ணியோடு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம உருண்டைக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிடலாம். சின்ன தாளிக்கிற கடாயை எடுத்து தேவையான அளவு எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் தனித்தனியாக வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலை, வரமிளகாய், முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா வேண்டாம். சோம்பு
கசகசா. கசகசா நான் தண்ணியை வடிகட்டிட்டு இதோட சேர்த்துக்கிறேன். தண்ணி விடாமல் இதை பவுடராக அரைக்கணும், அதனால் நான் தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறேன். தேங்காய் ஒரு மூடி திருவி வச்சுருக்கேன், அதில் பாதி அரை மூடியை மட்டும் இதோட சேர்த்து பவுட்ரு பண்ணி அரைச்சிக்கிறேன். தண்ணி விடாமல் அரைக்கணும். இப்போது நம்ம அதை பவுட்ரு பண்ணியாச்சு. நம்ம பவுட்ரு பண்ணதோட நம்ம வதக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போவும் நம்ம தண்ணி விடாமல் தான் அரைக்கணும். இப்போது நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இது கொஞ்சம் கொரகொரன்னு தான் இருக்கணும், ரொம்ப நேக அரைச்சிடக்கூடாது. அதனால் நான் கொஞ்சம் கொரகொரன்னு தான் அரைச்சி எடுத்துருக்கேன். நம்ம அரைச்சதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம அதே மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரை மூடி தேங்காயையும் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பையும் சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கலவையோட முட்டையை ஆட் பண்ணிடலாம். அட் அ டயத்தில் எல்லா முட்டையும் ஆட் பண்ணக்கூடாது, ஒவ்வொன்றா தான் ஆட் பண்ணணும். என்ன ரீசன்னால் நம்ம ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றுறோம்னாக்கா, முட்டை லிக்விடாக தான் இருக்கும். நம்ம கலந்து வச்சுருக்க கலவையோட ஒவ்வொரு முட்டையை ஆட் பண்ணும்பொழுது உருட்டுற பதம் வந்துருச்சுனாக்கா முட்டையை நம்ம சேர்க்குறத நிப்பாட்டிக்கணும். எல்லா முட்டையும் அட் அ டயத்தில் நமக்கு கலந்தோம் அப்படின்னாக்கா ஒருவேளை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கலவை தண்ணியாக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றி அது கரெக்டான பதம் வந்துருச்சுன்னா அதோட நிப்பாட்டிக்கணும். எனக்கு 2 முட்டை சேர்த்ததுக்கே கரெக்டான பதம் வந்துருச்சு. அதனால் நான் 2 முட்டையோடய நிப்பாட்டிக்கிறேன். இப்போது இந்த கலவையோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காவை இதோட கலந்துடலாம். இந்த குழம்பை எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணியாக வைக்கணுமோ அந்தளவுக்கு தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. தேங்காவை அதனால தான் நான் அரை மூடி மட்டும் சேர்த்துருக்கேன். தண்ணியாக இருந்தால் தான் நம்மளுக்கு உருண்டை சின்ன சின்னதாக உருட்டி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு எல்லா உருண்டையும் வெந்து வந்துருச்சுனாக்கா குழம்பு திக்னஸ் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு உருண்டை உருட்டுறதுக்கு முன்னாடி குழம்பு தண்ணி பதமாக தான் இருக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டயத்தில் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும்னா, அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம உருண்டையை உருட்டி போட ஆரம்பிக்கணும். அதுவும் சின்ன சின்னதாக உருட்டி போடணும். உருண்டையை உருட்டி போட்ட உடனே கரண்டியால் கலந்து விட்டுறாதீங்க, உருண்டையெல்லாம் கரைஞ்சிரும். உருண்டை கொஞ்சம் வெந்து மேலே எழும்பி வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம கரண்டியால் கிண்டலாம்.
ஒரே நேரத்தில் எல்லா மாவையும் உருண்டையாக உருட்டி போட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். எல்லாமே சிம்மில் வச்சு தான் செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உருட்டி போட்டிருக்கிற அந்த உருண்டைகள்லாம் கலர் சேஞ்ச் ஆகி மேலே எழும்பி வர ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்த உருண்டைகளை சின்ன சின்னதாக உருட்டி போட்டுக்கலாம். இது மாதிரியே உருண்டைகள் வெந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டைகளாக வேக விட்டு எடுத்துக்கலாம். எல்லாமே சிம்லே தான் வச்சு போட்டு எடுக்கணும். நாம் உருட்டி போட்ட எல்லா உருண்டைகளும் நல்லா வெந்து வந்துருச்சு. குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காயிடுச்சு. இதோட நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட முட்டை கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இது மாதிரி ஒரு நல்ல ரெசிபியாக உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.